ஒரு ஊர். குழந்தைகளே, உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இன்னைக்கு சொல்கிற கதை புத்திசாலி விவசாயம் ஏமாந்த கரடியும் அப்படிங்கிற ஒரு அழகான கதை. ஒரு வயலில் ஒரு விவசாயி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு அவர் எதிரில் ஒரு கரடி வந்து நிற்குது. அவர் பயந்து போயிட்டு, கரடி நீ என்னை ஒன்றும் பண்ணாத, நான் உனக்கு நிலத்தில் விளையிறதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கரடியும் சரின்னு ஒத்துக்கிட்டு, உங்கள் நிலத்தில் என்ன விளையுதோ, பூமிக்கு மேலே என்ன விளையுதோ அதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரின்னு ஒத்துட்டு முதல் தடவையாக அவர் வந்து முள்ளங்கி பயிர் பண்ணுறார். முள்ளங்கி வந்து பூமிக்கு அடியில் தானே விளையும், மேலே ஒரே இலத்தலை தான் இருக்குது. கரடி அறுவடை பண்ணும்போது வந்து பார்த்தா மேலே வெறும் இலத்தலையுமா இருக்குது, முள்ளங்கியெல்லாம் அடியில் இருக்குது. பார்த்துட்டு கரடிக்கு ஒரே கோபம். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த தடவை வருவேன், எனக்கு வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும், பூமிக்கு மேலே இருக்க விளையிறத நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது அந்த கரடி. விவசாயி சரின்னு ஒத்துக்கிட்டு அவரும் நல்லா ஒரு யோசிச்சு என்ன பண்ணுறாரு, நெல் பயிர் வைக்கிறார். நெல் பயிர் வைக்கிறதுனால பூமிக்கு மேலே நெல் நல்லா விளைஞ்சி வருது, பூமிக்கு அடியில் இருக்கிறது வேறாக போகுது. கரடி என்ன பண்ணுது, அப்போ விவசாயி அறுவடை பண்ணும்போது வந்து பார்த்தா நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. விவசாயி எடுத்துக்கிறாரு, அடியில் ஒரே வேறு தான் மிஞ்சுது. பார்த்துச்சு கரடி, நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்ட்டு அடுத்த தடவை நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு நினைஞ்சிட்டு, விவசாயி நீ என்னை நல்லா ஏமாத்துற, அடுத்த தடவை அடியிலையும் பூமிக்கு அடியில் இருக்கிறதும் பூமிக்கு மேலே இருக்கிறதும் எனக்கு அப்படின்னு சரின்னு சொல்லி விவசாயி ஒத்துக்கிறார். அடுத்த தடவை என்னாச்சு, கரும்பு விதைக்கிறார். கரும்பு விதைச்சதுனால மேலே சோகையும் அடியில் வெறும் வேறுமா இருந்துச்சு. பார்த்ததும் கரடிக்கு ஒரே கோபமாயிடுச்சு. இந்த விவசாயி சரியான ஆள் போல இருக்கு, இவர் நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஏமாற்றி செய்கிறாரு, இந்த கரடி ஏமாந்துருச்சு அப்படின்னு அதை நினச்சிட்டு, மேலே இருக்கிற சோகையும் அடியில் இருக்கிற வேரும் தான் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இருந்தாலும் விவசாயி வந்து ஐயோ பாவம், கரடி நம்மளுக்கு நண்பன் மாதிரி அப்படின்னு சொல்லி, கரடி கவலைப்படாத, நான் உனக்கு நிறையா ஃபுட்டெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தன் நிலத்தில் விளைஞ்ச பழம், நெல், பழம் எல்லாத்தையும் அதுக்கும் அதனுடைய நண்பர்களுக்குமா வந்து சப்ளை கொடுக்குறார். அதனால் கரடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் கரும்பு விளைஞ்ச போது கொடுக்கல அப்படிங்கிற கோபம் அந்த கரடிக்கு இருக்குது. நெல்லும் கொண்டு போய் கொடுக்குறாரு கரடிக்கு, கரும்பும் கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்போ கரடியும் அந்த விவசாயியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. குழந்தைகளே, இது மாதிரி கரும்பு கொடுக்குறாரு, இந்த விவசாயி கரடி கொடுக்குறாரு, கரடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த கரும்பை வாங்கி சாப்பிடுது. இப்போ கரடியும் விவசாயியும் நண்பர்களாயிட்டாங்க. குழந்தைகளே, நீங்களும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, உண்மையாக உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரடியும் புரிஞ்சிச்சு, உண்மையாக உழைக்கிறவங்கள நாம் துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த கரடியும் தெரிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கரும்பு எடுத்து சாப்பிடுது கரடி, எல்லாமே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கரும்பு கொடுக்குறாரு விவசாயி, கரடி நல்லா சாப்பிடுது, விளையாடுது, எல்லாமே பண்ணுது. பார்த்திங்களா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கரடிக்கு
கடும்பெல்லாம் ஊட்டி விடுறாரு. இது நமக்கு கெடுதல் செய்ய நினச்சவங்களுக்கு கூட நன்மையே செய்கிறாரு இந்த விவசாயி. இது மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இதுதான் கரும்பு ஒப்பந்தம். முந்தைய தோல்வினால் கரடி ரொம்ப பயந்து போய் கோவமாக சொல்லுது. அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் உனக்கு ஃப்ரெண்டு தான், பயப்படாத கரடி அப்படின்னு சொல்கிறாரு. நண்பர்களே, பார்க்கலாமா ஃப்ரெண்ட்?